அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசிக்கு இன்று நாள் அற்புதம், மகிழ்ச்சியான நாள். உள்ள மகிழும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கூடும். பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் கிடைக்கும். அலுவலகத்திலையும் சக ஊருடைய அரவணைப்பும் ஒத்துழைப்பும் அன்பும் கிடைக்கும். மேலதிகாரிகிட்டையும் நீங்கள் பரிசு பாராட்டுகளை வாங்குவீங்க. இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். மேசராசிக்காரர்களுக்கு ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் இஷ்டத்தை குலதெய்வத்தை வணங்குங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் இன்றைக்கு அற்புதம். உடல் ஆரோக்கியப்பெறும். அதே போல் பணம் பல வழிகளில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள் விற்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். கடகராசிக்கு இன்று லாபகரமான நாள். இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை விற்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள் கடகராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். உங்களுக்கு ஒரு உயர்வையும் ஒரு கீர்த்தியும் ஒரு உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். அற்புதமான நாள் சிம்மராசிக்காரர்களுக்கு. இந்த நாளை நீங்கள் ஜெயிச்சு காட்டலாம். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. ஒரு மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். நீங்கள் நீண்ட நாள் நிறைவேறாத எண்ணங்கள்லாம் இன்று நிறைவேறி உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரும். அற்புதமான நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. கோபங்கள், பகைகள், பண விரயம், பொருள் விரயம், மனசோர்வு இதெல்லாம் வரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் இஷ்டத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலுத்துங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அதிகப்படியான பயங்கள் இருக்கும். அதனால் இன்றைய நாளை எச்சரிக்கையோடு செலவு பண்ணுங்கள். யாருக்கிட்டையாச்சும் தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுட்டு, முக்கியமாக பெண்கள்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகள் விட்டுட்டு நீங்கள் அப்போ வீட்டுக்கு தெரிஞ்சிருமான்னு பயப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அதனால் கவனம் தேவை. இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், இன்பமயமான நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கூடும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அதே போல் மேலதிகாரிகிட்ட பரிசும் பாராட்டு பெறுவீர்கள். மகர ராசிக்கு சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு உயர்வான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம். அற்புதமான நாள். மீன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழகுது. நஷ்டங்களும் கஷ்டங்களும் பொருள் விரயங்களும் ஏற்படைய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. உங்கள் இஷ்டத்தை குலதெய்வத்தை வணங்குங்க. இந்த சிம்மத்துக்கும் கண்டிக்க சந்திராசனம் கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. நன்றி, வணக்கம்.